டிவி கேட்க எலெக்ஷன் சாங் விட்டுருக்காங்க. அந்த லைன் எனக்கு ரொம்ப கேட்சியா இருந்துச்சு. என்னதுன்னா, மிரள போகுது ஸ்டேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டுன்னு கேட்க போகுது. இப்போ ஓட்டு போட தமிழ்நாடு மக்கள் மட்டுமா ஓட்டு போடுவாங்க? தமிழ்நாட்டு மக்கள் ஃபாரின்லாம் இருப்பாங்களே, அவங்களும் வந்து தானே ஓட்டு போடுவாங்க. யார் யார் வெளிநாட்டுலேருந்து வந்து தளபதிக்கு ஓட்டு போடலான்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அதே மாதிரி விஜய் சினிமாவில் இருக்கும்போது பாட்டு எல்லாமே நல்லா எழுதினாங்க. அதே மாதிரி கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமுமே 3 பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த 3 பாட்டுமே விஜய்க்குன்னே எழுதி செதுக்குன மாதிரி இருக்கு அந்த பாட்டு. அதே மாதிரி இப்போ 4வது பாட்டு வந்திருக்கு எலெக்ஷன் பாட்டு. அது வந்து மக்களுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கு அந்த பாட்டு. ஆனால் அந்த பாட்டும் செமையா இருக்கு. எனக்கு எந்த லைன் பிடிச்சிருந்துச்சுன்னு நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு எந்த லைன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. அது இன்னொரு லைன் ஒன்று இருக்கும். திரையிலேருந்து வந்தவனோட கதை தான் இது. மக்கள் வந்து என்னை விசில் அடிச்சு ரசிச்சாங்க. இப்போ அந்த மக்கள் வந்து விசிலுக்கு ஓட்டு போட போறாங்கிற ஒரு லைன் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து வேற லெவல். இந்த பாட்டு விஜய்க்கு யாராவது எழுதுறாங்களோ இதுதான் சமர்ப்பணம். என்ன கையா ஒளியாப்பா செதுக்குறீங்களே பாட்டை போட்டு. அண்ணனுக்கு வந்து வேற லெவல் ஆக்குறீங்க அண்ணனை.